சுனா சுனா நோமி லோஜியா டைப் டெவில் ஃப்ரூட். crocodile இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசரா இருந்திருப்பான். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது ஷாண்டை கிரியேட் பண்றது, அதை மேனிபுலேட் பண்றது, ஷாண்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. crocodile நிறைய பவர்ஃபுல்லான டெக்னிக் வந்து இதுல யூஸ் பண்ணியிருந்திருப்பான். ஷாண்ட் அட்டாக், ஷாண்டை பிளேடா கிரியேட் பண்ணியிருப்பான். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி லாங் ரேஞ்சில் இருக்கவங்களை கூட அஃபெக்ட் பண்ணும். அக்கேனு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் கூட இந்த அட்டாக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. crocodile ஒரு ஷாண்ட் ஸ்ட்ரோமை சமன் பண்ணுவான். அது ஸ்டார்டிங்ல சின்னதா இருக்கும், பட் பெருசா அவன் சமன் பண்ணிட்டான்னா அதை crocodileஆல கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதோட அழிவுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த டெக்னிக்கை டிஃபென்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். crocodile ஒரு சாண்ட் குயிக்கை வந்து கிரியேட் பண்ணுவான். அதுல ஒருத்தவங்க மாட்டினாங்கன்னா க்ளோஸ், அதுலேருந்து அவங்களால எஸ்கேப் ஆக முடியாது. டீஹைட்ரேஷன் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு எபிலிட்டி. crocodile கிரவுண்ட்ல டச் பண்ணி குறிப்பிட்ட சரௌண்டிங்ல இருக்க பிளேஸ்ல இருக்க எல்லா ஈரப்பதத்தையும் எடுத்திருப்பான். அது பில்டிங்கை கூட ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கும். லிவிங் திங், நான் லிவிங் திங், அதுல இருக்க ஈரப்பதத்தை இவனால சிங்கிள் டச்லயே எடுக்க முடியும். ஸோ இது ரொம்ப டெட்லியான ஒரு எபிலிட்டி. சாண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், crocodile சாண்ட் ஹியூமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்திருப்பான். இந்த டெக்னிக் வந்து டிஃபென்சிவ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அஃபென்சிவ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோ சீக்கிரமா crocodile வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்க முடியாது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட் தான். பட் இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு மைனஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இதோட மைனஸ்ங்கிறது வந்து லிக்யூடு.